ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மதுஸ் டைரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்பிணி பெண்கள் 7வது மாதத்தில் எடுக்கக்கூடிய ஃபீட்டல் க்ரோத் ஸ்கேன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஃபீட்டல் க்ரோத் ஸ்கேன் எதுக்காக எடுக்கணும், எப்போ எடுக்கணும், அண்ட் நம்ம பேபி பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்பிணிகள் 7வது மாதத்தில், அதாவது 3rd ட்ரைமஸ்டரில் எடுக்க வேண்டிய முக்கியமான ஸ்கேன் தான் இந்த ஃபீட்டல் க்ரோத் ஸ்கேன். இது பர்டிகுலராக இந்த மந்தில் தான் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லைங்க. 28 வாரத்திலிருந்து 32 வாரத்துக்குள்ளே எப்போ வேணால் எடுக்கலாம். உங்கள் டாக்டர் எப்போன்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு 7th மந்தில் எடுப்பாங்க, சில பேர் 8th இல்லை 9th மந்தில் கூட எடுப்பாங்க. அண்ட் இந்த ஃபீட்டல் க்ரோத் ஸ்கேனில் பேபியோட க்ரோத் பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபீட்டல் க்ரோத் ஸ்கேனில் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேபியோட வெயிட் தாங்க. இந்த ஃபீட்டல் க்ரோத் ஸ்கேனை ஒரு 28 வாரத்தில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையோட வெயிட்டு ஒரு 1 கிலோ இருக்கணும். இதுவே 33லேருந்து 34 வாரத்தில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பேபியோட வெயிட்டு ஒரு 2 கிலோ இருக்கணும். இதுவே நிறைய மாதத்தில் உங்கள் டாக்டர் க்ரோத் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தா, அதாவது ஒரு 36-37 வாரத்தில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையோட வெயிட்டு 2.5 கிலோ இருக்கணுங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த க்ரோத் ஸ்கேனில் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் என்னென்னா பேபியோட பொசிஷன்னு இந்த க்ரோத் ஸ்கேனில் பார்க்கலாம். பேபி என்ன பொசிஷனில் இருக்காங்க, தலை மேலே இருக்கா, கீழே இருக்கா, திரும்பி இருக்கா, இதெல்லாமே இந்த க்ரோத் ஸ்கேனில் தெரியுங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் என்னென்னா குழந்தைய சுற்றி இருக்கிற ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் லெவல் என்ன லெவலில் இருக்குது, கரெக்டாக இருக்கா, நார்மலாக இருக்கா, அண்ட் குழந்தையால் நல்லா அசைய முடியுதா, குழந்தைய சுற்றி இருக்கா தண்ணி நார்மலாக, அப்படி என்ன லெவலில் இருக்குது அப்படின்றது எல்லாமே பார்ப்பாங்க. ஃபோர்த்து என்னென்னா குழந்தைக்கு போகிற பிளட் ஃப்ளோ, அதாவது அம்பிலிக்கல் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கா, நல்லா போகுதா, இது டாப்லர் ஸ்கேன் பண்ணி கூட பார்ப்பாங்க. ஃபிஃப்த்து என்னென்னா பேபியோட ஆர்கன்ஸ், குழந்தையோட எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இது ஆல்ரெடி 5th மந்தில் பார்த்துருப்பாங்க. 5th மந்தில் என்னென்னா ஒவ்வொரு ஆர்கனும் நல்லா இருக்கான்னு டீட்டெயில்டாக தெரியும். இந்த க்ரோத் ஸ்கேனில் நார்மலாக ஓவரால் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியுங்க. ஸோ இந்த க்ரோத் ஸ்கேனில் எல்லாமே டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இந்த 5 விஷயந்தான் தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்கேனில். எல்லாமே இப்போ டீட்டெயில்டாக சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரு அவுட்லைன். பேபியோட வெயிட் தெரிஞ்சுக்கலாம். செகண்டு பேபியோட பொசிஷன் தெரிஞ்சுக்கலாம். தேர்டு ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடோட லெவல் தெரிஞ்சுக்கலாம். ஃபோர்த்து பேபிக்கு போகிற பிளட் ஃப்ளோ அது தெரிஞ்சுக்கலாம். ஃபிஃப்த்து பேபியோட ஆர்கன்ஸ் உறுப்புகளெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்டி ஸ்கேன், அனாமலி ஸ்கேன் மாதிரி தான் இந்த ஃபீட்டல் க்ரோத் ஸ்கேனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எந்த ஸ்கேனாக இருந்தாலும் அதை ஸ்கிப் பண்ணிடாமல் கண்டிப்பாக எடுத்துருங்க. எல்லா ஸ்கேனுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கேன் தான் இந்த ப்ரெக்னன்சி பீரியடில். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ், ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.